ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன தம்பி, வியாபாரம்லாம் எப்படி போச்சு? நல்லா போயிட்டு இருக்குங்க. ஆர்டர் ஏதாவது வந்துதா? லிஸ்ட் வந்திருக்கு. யார்? சிவா ஐயா. என்னப்பா போனை பார்த்துக்கிட்டு இருக்க? லிஸ்ட் யார் அனுப்பியிருக்கா? ஐயா, கற்பகம்னு ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. பொங்கலுக்கு சில பொருள்லாம் வேணும்னு லிஸ்ட் கொடுத்தாங்க. ஆமா தம்பி, நாளைக்கு பொங்கல், நிறைய ஆர்டர் இருக்கு. இவங்க நமக்கு முக்கியமான கஸ்டமர். முதல்ல இவங்களுக்கு நீயே போய் நேரடியா டெலிவரி பண்ணிட்டு வந்துரு. சரிங்கய்யா. இங்க பாருப்பா, மற்ற இடம் மாதிரி வெளியவே வச்சுட்டு வந்துடாத. வீட்டுக்குள்ள போய் அவங்க சொல்ற இடத்துல பொருளை வச்சுட்டு வந்துரு. சரியா? சரிங்கய்யா. ஏண்டி, நம்ம வீட்ல தான் சும்மா இருந்த, இங்கேயாவது உன் அன்னைக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கலாம்ல? எங்க நான் உள்ள போனாலே கற்பக அம்மா விரட்டி விட்டுடுறாங்க. இங்க ஏன் மருமக மட்டும்தான் வரணும்னு சொல்றாங்க. அவ மாமியார் பதவிய கையில எடுத்தா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காளடி. ரங்கநாயகம்மா, இந்தாங்க சீடை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. உப்பு உரப்பெல்லாம் சரியா இருக்கா? சூப்பரா இருக்கு. பின்ன ஏன் மருமக செஞ்சதாச்சே, சுமாராவா இருக்கும், சூப்பரா இருக்கும். கற்பகம் என்கிட்டயே வா. அவ உனக்கு முன்னாடி எனக்கு மருமக. இப்போ அவ உங்களுக்கு மக, எனக்கு தான் மருமக. உன் மருமகளை நீயே வச்சுக்க. எங்க நம்ம பேர பசங்களை ரொம்ப நேரமா ஆளையே காணோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? மேலதான் இருக்காங்க, ஒவ்வொரு இடமா போய் ஏதேதோ எடுத்துட்டு இருக்காங்க. ஓஹோ, சரி, எப்படி நம்மள தொந்தரவு பண்ணாம இருக்காங்க பாருங்க, அதனால விட்டுட்டேன். சரி, கீழே இறங்கி வர சொல்லு. உன் மருமக கொடுத்த சீடைய சாப்பிட சொல்லலாம். பசங்களா சீக்கிரம் வாங்க, அம்மா நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா, சாப்பிடலாம். ஒடியாங்க ஒடியாங்க. அம்மா, நீங்க கேட்ட பால் சக்கரை எல்லாம். ஏண்டா அதை ஏண்டா என்கிட்ட கொண்டு வந்து குடுக்குற? உள்ளதான் வினோதினி இருக்கால, அவகிட்ட கொண்டு போய் கொடு. இங்க பாரு, இனிமே எனக்கும் அடுப்படிக்கும் என்ன வேலை? நாடா லுக்கு பாடா. ரங்கநாயகம்மா எப்படி? சூப்பர் கற்பகம். ஆனா என்ன ஆனான்னு இழுக்கிறீங்க? சொல்லுங்க. என்ன இருந்தாலும் ஏன் மருமகளை நீ எனக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பேசுறது நல்லாவே இல்லை. திருத்திக் கொள்கிறேன். அப்பா, நீங்க ரெண்டு பேரும் பண்ற அலம்பல் தாங்கிக்க முடியலடா சாமி. என்னங்க, என்னங்க, சாரிங்க. அம்மா ரொம்ப ஓவரா பண்றாங்க, எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. கொஞ்சம் நீங்க பொறுத்துக்கங்க. எங்க அத்தையும் தான் ஓவரா பண்றாங்க, இருக்கட்டும். பசங்க எப்படி இந்த பொங்கலை சந்தோஷமா கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி இவங்களும் சந்தோஷமா கொண்டாடட்டும். பொங்கல் முடிஞ்சதும் இவங்களோட போலியான சந்தோஷத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். அதாங்க, எங்க அம்மா பண்றதுக்கெல்லாம் நான் பொறுத்து போய் அமைதியா இருக்கேன். ஆமா ஆமா. பசங்களா வாங்க 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 வாங்க. கௌதம், என்னடா இது, குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? எந்த மூலையில இருந்ததா இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எடுத்த இவ்வளவு குப்பைய? ஐயோ பாட்டி, உனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு என்ன நாள்? போகி. பழையன கழிதலும் புதியன புகுதலும், அதுக்கு பேரு தான் போகி. நாங்க படிச்சிருக்கோம். சரி, இங்க படிச்ச மேதாவிகளா, அதெல்லாம் எடுத்துட்டு போய் அப்படி ஓரமா வச்சிடுறீங்களா? பாட்டி எடுத்து குப்பையில போட்டுறேன். ஐயோ பாட்டி, இத ஓரமா வைக்க கூடாது, நெருப்பு போட்டு கொளுத்தணும், அதுக்கு பேர் தான் போகி. அம்மா, நீங்க படிச்சதெல்லாம் சரிதான், பழச கொளுத்துறது மட்டும் அதுக்கான அர்த்தம் கிடையாது. அதனால ஊரெல்லாம் புகையாக்கி காத்து தான் மாசுபடுத்துறோம். முதல்ல போகின்னா என்னன்னு முழுசா புரிஞ்சுக்கோங்க. இல்லையே,
எங்க அம்மா எப்பவுமே போகி அன்னைக்கு வீட்டை நல்லா அலசி விட்டுட்டு பழசெல்லாம் வெளியே தூக்கி போட்டு எரிப்பாங்க. அப்படிதானம்மா? அங்கிள் சொன்னதுதான் சரி மதி. அதெல்லாம் சரி, ஆனா அங்கிள் இல்ல, அப்பா. இப்ப சொல்லு. கண்ணா, புது வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வீட்டை நம்ம சுத்தமா வச்சுக்கணும். மூல முடுக்கலெல்லாம் கூட அழுக்கு தங்கியிருக்க கூடாது. அதுக்குதான் வீட்டை நல்லா அலசி சுத்தம் பண்ணுவாங்க. பழச நெருப்புல சுட்டோம்னா அசுத்தம் போய் சுத்தம் தங்கும். அது மட்டும் போகி இல்ல, நம்ம மனசுல இருக்கிற வன்மை எண்ணம், கெட்ட எண்ணம், தீய பழக்கம், போட்டி, பொறாம, இது எல்லாமே அழிக்கிறதும் புது மனுஷனா புது வாழ்க்கையை தொடங்குறது தான் உண்மையான போகி. மீனோ, அப்படி சொல்லுமா. ஒரு வாசகம் சொன்னாலும் திரு வாசகமா சொல்லியிருக்க. நீ சொன்ன அர்த்தம் தான் உண்மையான போகிக்கான அர்த்தம். அப்போ இந்த போகியை உண்மையா கொண்டாட போறது வேற யாரும் இல்ல, நீங்க 2 பேரும் தான். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க 2 பேர் மனசுல இருக்கிற கசப்பான அனுபவத்தையும் உங்க பழைய வாழ்க்கை எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புது மனுஷனா புது வாழ்க்கையில அடி எடுத்து வைக்கணும். இதோட உங்க கஷ்டத்தையும் வேதனையும் தீய வச்சு கொளுத்திட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா புது வருஷத்துல புது வாழ்க்கைய ஆரம்பிங்க. ஆமா வினோ, ஆமா தம்பி. போகியோட அர்த்தத்தை சொன்ன நீங்க உங்க வாழ்க்கைக்கான அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. உங்க மனசுல இருக்கிற பழைய வாழ்க்கைய தூக்கி போட்டுட்டு புது வாழ்க்கையை இந்த பொங்கல்ல இருந்து தொடங்குங்க. ஆமா, பாட்டி சொல்றதுதான் சரி. நீங்க கொண்டாட போறதுதான் உண்மையான போகி. நாம குடும்பமா கொண்டாட போறதுதான் உண்மையான பொங்கல். அரிசி மாவுல இட்லி சுடுவாங்க, கொழுக்கட்டை செய்வாங்க. நீங்க என்ன கோலம் போடுறீங்க? கோலம் போடுறது வீட்டோட அழகுக்காக மட்டும் இல்ல. வாசல்ல கண்ணுக்கே தெரியாத பல ஜீவராசிகள் இருக்கும். அதுக்கெல்லாம் உணவு கொடுக்கறதுக்காக தான். உதாரணத்துக்கு எறும்புக்கு சாப்பாடு பரிமாறதா நினைச்சுக்கோ. ஓ, இதுல எப்படி ஒண்ணு இருக்கா? அது மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்கள் பல விஷயங்களை அர்த்தத்தோட தான் பண்ணியிருக்காங்க.